வணக்கம் அன்பு நேர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்னைக்கு நான் இணையத்தில வாசிச்ச ஒரு விஷயம், எனக்கு அரசியல் அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். அதில நெறைய தலைவர்கள எனக்கு ரொம்ப பிடிச்சமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு இழந்து நிற்கிற ஒரு தலைவர், எளிமையான தலைவர். ஆம், இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு தான். அவர் இப்ப நம்மளோட இல்ல. ஆனாலும் அவர பத்திய நெறைய விஷயங்கள் இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்க வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவு நான் வாசிக்க இருக்கிறேன். முகநூல்ல நான் வாசிச்சேன் இந்த பதிவு. அவர பத்திய நிறைய விஷயங்கள வந்துட்டு அவங்க எடுத்து அழகா பதிவு செஞ்சிருந்தாங்க. அத உங்ககிட்ட சேர்க்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா, ஒரு மனிதர பத்தி தேடும் பொழுது, அவரை பற்றிய அற்புதமான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா? அ எதிர்வரும் சந்ததிகள் இவர போல ஒருத்தர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். ஏன்னா இதை வாசித்து நம்ம நம்ம மனசுக்குள்ளார வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மனிதர் மிகப்பெரிய அடையாளமாக இருந்திருக்கார் அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆம், எதிர்வரும் காலத்துலேயும் இவரை நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? கைக்கு ஒரு 1,00,00,000 அவருக்கு வந்திருக்கு. எல்லாரும் கட்சி நிதி திரட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அத வந்துட்டு வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாரு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் வந்துட்டு நாம பார்க்க போறோம். மாசம் ஒரு ரூ. 2,000 அவரு வாழ்ந்திருக்கார் அப்படின்னா, எவ்வளவு எளிமையான ஒரு மனிதரா, அரசியல்வாதியா இருந்திருக்காரு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு உற்று நோக்கணும். ஏன்னா, அரசியல் அப்படின்னா ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு மாற்றி வச்சிருக்காங்க. அரசியல் அப்படின்னா ஒரு சமூகத்தோடு ஒன்றிணைந்து மக்களோடு மக்களா, மக்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணணும். அப்படிங்கிறது வழக்கொழிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இங்கே பதிவு செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல உதாரணமாக ஒரு நல்ல அரசியல்வாதியா வரணும் அப்படின்னு எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா கனவோட. அவங்களுக்காக தான் நாம நாம இந்த நல்ல மனிதர நம்ம நினைவு கூர வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கோம். தமிழக அரசியல்ல அறம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த சொல்லுக்கு உருவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது முதுபெரும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவாக தான் இருக்கிறான். இருக்கலாம். 101வது வயசுல அவர் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து விடை பெற்று போயிருக்காரு. ஒரு கட்சியோட இழப்பு அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. இந்த மண்ணோட அரசியல் எளிமையின் மறைவு அப்படின்னு தான் இங்கே நாம் சொல்லணும். அந்த ரூ. 1,00,00,000 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரூ. 1,00,00,000 எப்படி வந்தது? அந்த ஒரு சொட்டு வியர்வை எப்படி வந்தது? அரசியல்வாதிகள் அப்படின்னாவே சொத்து சேர்க்கிறவங்க அப்படிங்கிற பிம்பத்தை உடைத்தெறிஞ்சவர் தான் நல்லக்கண்ணு. அவரது 80வது பிறந்த நாளில் கட்சி தொண்டர்கள் வியர்வை சிந்தி சேர்த்த ஒரு 1,00,00,000 ஒரு புத்தம் புதிய காரையும் நல்லக்கண்ணுக்கிட்ட அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க. அவருடைய 80வது வயதை கொண்டாடணும் அப்படின்னு கட்சி தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து நிதி திரட்டி ரூ. 1,00,00,000 ஒரு புதிய காரையும் திரு நல்லக்கண்ணு ஐயா கிட்ட வழங்கியிருக்காங்க. மேடையில் அதை அப்படியே வந்துட்டு வாங்கினாரு. ஆனால் வாங்கின அடுத்த நொடியே என்ன பண்ணார்னா, இது கட்சியோட பணம், கட்சிக்கே சேரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவர் அதை திருப்பி கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய எண்ணம், மாபெரும் நல்ல எண்ணம் இருந்த அரசியல்வாதியா இருந்தா இப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம இங்க உற்று நோக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. சொந்தமா ஒரு சைக்கிள் கூட வச்சுக்காத அந்த தியாகியோட கையில ரூ. 1,00,00,000 அப்படிங்கிறது வெறும் காகிதமா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, யார் வந்துட்டு உண்மையான நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிறது தெரியும். சமீபத்தில் தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதோடு கிடைச்ச ரூ. 10,00,000 கிடைச்சது இல்லையா? அந்த ரூ. 10,00,000 தன் கையில் இருந்த ரூ. 5,000 சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தந்துட்டு வாடகை வீட்டுக்கு திரும்பிய அந்த எளிமையான மனிதர் தான் நல்லக்கண்ணு அப்படிங்கிற வரலாற்று மனிதர். தன்னிடம் இருந்ததை எல்லாம் கொடுத்துட்டு கட்சியின் மாதம் ரூ. 2,000 ஊதியத்தில், ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்துட்டு ஒரு சம்பளம் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த ஊதியம் ரூ. 2,000 ஊதியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். மீசை அவர் முகத்தில் ஒரு மீசை இல்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது. நல்லக்கண்ணுவோட முகத்தில் மீசை இருக்காது, அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒரு ரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். 1949 நெல்லை சதி வழக்கில்
கைது செய்யப்பட்டபோது அன்றைய காவல்துறை ஒரு சிகரெட் துண்டால் அவர் உதடுகளை சுட்டாங்க. அந்த தழும்பை தாங்கிய நல்லக்கண்ணு அவர்கள் காவல்துறையோட அடக்குமுறைக்கு அடையாளமாக இனி என் முகத்தில் மீசையே இருக்காது அப்படின்னு சபதமேற்று மரணம் வரை அதை மாற்றிக்கொள்ளாத ஒரு மனிதராக இருந்திருக்காரு. இயற்கைக்காக நின்ற ஒற்றை மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லக்கண்ணு ஐயாவை நம்ம இங்கே நினைவு கூறலாம். ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் கனிம வளங்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளால் அப்படின்னு நம்ம நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? வெறும் மேடை பேச்சோடு நின்றாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. வெறும் அலங்கார பேச்சுகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இவர்கிட்ட. ஆனால் மேடை பேச்சில் பேசிட்டு அந்த மேடை பேச்சுக்கும் தமது வாழ்க்கைக்கும் ஒரு நூல் பிசகாமல் வாழ்ந்து காட்டியவர் தான் நல்லக்கண்ணு ஐயா. 85 வயசில் தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்க நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி 5 ஆண்டுகளுக்கு தடை வாங்கி கொடுத்திருக்கார். தாம் ஒற்றை மனிதராக சாதித்து காட்டியிருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சிஐடி நகர் குடியிருப்பு காலி செய்ய சொன்னபோது அந்த அவர் குடியிருந்த வீட்டை காலி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னபோது ஒரு முக சுளிப்பு கூட இல்லாமல் ஒரு குறை கூட இல்லாமல் பெட்டி படுக்கைகளை தூக்கிட்டு வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்த அந்த நிதானம் தான் இவரை இன்னைக்கு நாம் பேசுகிற ஒரு மனிதராக மாற்றிருக்கு. இன்றைய தலைமுறை அரசியல்வாதிகள் கற்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லக்கண்ணு ஐயாவை மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம். பெரியார் தமிழ்நாட்டின் ஒரு கண் அப்படின்னா நல்லக்கண்ணு மற்றொரு கண் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி ஒரு முறை சொன்ன இந்த வார்த்தைகள் இன்னைக்கு மிகவும் உண்மையாகி போயிடுச்சு. தமிழகம் இன்னைக்கு தன் ஒரு கண்ணை இழந்து நிற்குது. துவைத்து போட்ட வேஷ்டி துருப்பிடிக்காத நேர்மை. நல்லக்கண்ணு அவர்களோட அறைக்குள் நுழைந்தா அங்கே தெரியறதெல்லாம் ஒரு பழைய மரக்கட்டில், சில புத்தகங்கள், அப்புறம் ஓரமாக மடித்து வைக்கப்பட்ட 2 ஜோடி கதர் வேஷ்டி, அவ்வளோதாங்க. தமிழகத்தோட மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாநில செயலாளராக பல ஆண்டுகள் இருந்த ஒரு மனிதர் தன் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு வாடகை வீட்டின் சின்ன அறையில் தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறது இன்றைய கார்ப்பரேட் அரசியல்வாதிகளுக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இல்லையா? சாலையில் நடந்து போனால் ஒரு சாதாரண குடிமகனை போல் பேருந்துக்காக காத்துட்டு இருப்பார். யாராவது கார் கதவை திறந்து ஐயா ஏறுங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லப்பா சொகுசுக்காரெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு புன்னகை செஞ்சு அங்கே பேருந்துக்காக காத்துட்டு இருப்பார். அதிகாரத்தோட வாசனை கூட தன் மீது பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் காட்டிய அந்த பிடிவாதம் இருக்குது இல்லையா? அதுதான் நல்லக்கண்ணு அப்படிங்கிற ஆளுமையை இமயமலை விட உயரமாக நமக்கு உயர்த்தி காட்டுது. அந்த ஒற்றை வேஷ்டி மனிதனின் மறைவு தமிழ் மண்ணின் ஒரு தார்மீக குரலை மௌனமாக்கி விட்டது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையல்ல. மூச்சுத்திறனல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நல்லக்கண்ணு இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்து விடை பெற்றிருக்கார். அவர் விட்டு சென்றது சொத்துக்களை அல்ல, ஒரு சொட்டு கூட கரைப்படியாத நேர்மையை தான் விட்டு சென்றிருக்கார். இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கும் போக்கிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் யாராவது ஒரே ஒருத்தர் நல்லக்கண்ணு ஐயாவை பின்பற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொகுதியில் வந்துட்டு அந்த அவங்கள பின்பற்றிய மக்கள், அவங்கள பின்பற்றிய தொண்டர்கள் எல்லாருமே மாறுறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நான் அடிக்கடி பதிவுகள் போடும் போதெல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். தயவுசெய்து அரசியலை தொழிலாக பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான். அரசியல் அப்படிங்கிறது மக்களோட மக்களாக சேர்ந்து மக்கள் நலனுக்காக ஒரு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை தொழில் ரீதியாக கொண்டு போகும்போது இப்போ கூட பாருங்கள், ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்னா எத்தனை பேர் பெட்டி பெட்டியாக பணத்தை கட்சி தலைமையிடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க சீட்டை வாங்குறாங்க. ஆனால் நாம் மக்கள்கிட்ட சீட்டு வாங்குறது நேரடியாக அந்த எம்எல்ஏ தான். ஆனால் எம்எல்ஏ முதலையே அந்த பெரும் பணத்தை போய் கட்சி கிட்ட கொடுத்துட்டு தான் சீட்டு வாங்குறாரு. அப்போ திருப்பி நம்மக்கிட்ட இருந்து அவர் நிறைய எதிர்பார்க்க மாட்டார், பண ரீதியாக பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்க மாட்டார். அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? நாம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் இவருடைய நல்லக்கண்ணு ஐயாவுடைய இறப்பு கூட நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கு. கட்சிக்கு வந்துட்டு நிதி வந்துட்டு கொடுங்க, ஆனால் அந்த கட்சி நிதிக்கு நீங்கள் கணக்கு வந்துட்டு வச்சுருங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஏன் நான் காசு கொடுத்து சீட்டு வாங்கணும்? நான் அரசியல் ரீதியாக மக்களோட மக்களாக பயணிக்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன். ஏன் நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு கட்சி தலைமைக்கிட்ட கேளுங்க. யாருமே தயவு செய்து ஒரு அப்ளிகேஷன் கூட வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக
மக்கள் நலன் காப்பாற்றப்படும். இதில் யாராவது ஒருத்தர் முன்னெடுப்பு செஞ்சால் கூட அது நிச்சயமாக அரசியலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி, நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய ஆன்மாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அவர் யாரையும் இப்படி இரு, அப்படி இருன்னு அவர் சொன்னது கிடையாது. ஆனா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? அதுதான் எல்லாருக்கும் ஒரு நிறைய எல்லா அரசியல்வாதிக்கும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசியல்வாதியா நமக்கு அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. நிச்சயமா அவருக்கு நாம் ஆத்மார்த்தமான அஞ்சலியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நேர்மையான அரசியல்வாதி இன்னைக்கு நம்மளோட இல்ல அப்படின்னாலும், அவர் விட்டு சென்ற அந்த பழக்கவழக்கங்கள், ஒரு அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும். இன் இப்படி தான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச் சிறந்த உதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா, நம்ம தலைமுறையில ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நேர்மையான அரசியல்வாதி வாழ்ந்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கிடைத்த ஒரு பெருமை. நாம் எல்லாருமே இத தான் எதிர்பார்க்குறோம் இல்லையா? கண்டிப்பா இதில இது தொடங்க வேண்டியது மக்களாகிய நம்மகிட்ட இருந்தும். தயவு செய்து காச வாங்கிக்கிட்டு ஓட்ட போக விடாதீங்க. எம்எல்ஏ கிட்டயும் சொல்லுங்க. தயவு செய்து காச வாங்கிக்கிட்டு சீட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அ நன்றி அன்பு நேயர்களே! மீண்டும் சந்திக்கலாம்.